ஏடிஎம்கேல இருந்து கடந்த மாசம் டிஎம்கேல இணைஞ்ச அன்வர் ராஜா அவர்களுக்கு இலக்கிய அணி தலைவர் பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கு. டிஎம்கேல இணைஞ்ச 2 வாரங்கள்ல அன்வர் ராஜா அவர்களுக்கு பதவி அளிச்சிருக்கிறது பல விவாதங்களை தொடங்கியிருக்கு. இது மூலமாவே மாற்று கட்சியில இருந்து டிஎம்கேல இணையிற நிர்வாகிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் டிஎம்கேல முக்கியத்துவம் அளிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாட்டுல சட்டசபை தேர்தல் இன்னும் 8 மாசங்கள்ல நடக்க இருக்கு. இதுக்காகவே டிஎம்கே தரப்புல தேர்தல் பணிகள் தீவிரமாக்கப்பட்டிருக்கு. இதுக்கிடையில தான் 2 வாரங்களுக்கு முன்னாடியே ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அவர்கள் திடீர்னு அண்ணா அறிவாலயம் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில டிஎம்கே இணைஞ்சாரு. இது பலருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. ஏன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஏடிஎம்கேல செயல்பட்டு வர்ற அன்வர் ராஜா அவர்கள் ஏடிஎம்கே உடைய முன்னோடிகள்ல ஒருத்தர். அதே மாதிரியே ஏடிஎம்கே உடைய இஸ்லாமிய முகமாவே இருந்து வந்த அன்வர் ராஜா அண்ணா அறிவாலயம் வர்ற வரைக்குமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவுமே தெரியல. இதுக்கப்புறம் தான் அவசரமா அன்வர் ராஜா அவர்கள் நீக்கப்படுவதா ஏடிஎம்கே சார்பில் அறிவிக்கப்பட்டுச்சு. பாஜகவோட கூட்டணி அமைக்கப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அன்வர் ராஜா அவர்கள் விலகியதா அறிவிச்சிருக்காரு. இது மூலமாவே டிஎம்கேக்கு சிறுபான்மையின மக்கள் ஆதரவு முழுமையா இருக்கிறதா அந்த கட்சியினர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரியே பாஜகவுடைய அரசியலுக்கு ஏடிஎம்கே பலியாகிட்டு வர்றதாவும் டிஎம்கேவினர் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்வர் ராஜாவை தொடர்ந்து புதுக்கோட்டை ஏடிஎம்கே முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமான் அவர்களும் டிஎம்கேல தன்னை இணைச்சுக்கிட்டாரு. இது மூலமாவே விஜயபாஸ்கருக்கு டிஎம்கே செக் வச்சுச்சு. இந்த நிலையில தான் 2 வாரங்களுக்கு முன்னாடியே டிஎம்கேல இணைஞ்ச அன்வர் ராஜா அவர்களுக்கு அந்த கட்சியுடைய இலக்கிய அணி தலைவர் பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கு. இத பயன்படுத்தியே மாத்து கட்சி நிர்வாகிகளுக்கு டிஎம்கே தரப்புல தூது விடப்பட்டதா பார்க்கப்படுது. சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடியே டிஎம்கேல இணைஞ்சா பதவி அளிக்கப்படும் அப்படின்னு மறைமுக செய்திய கூறியிருக்கு. அதே மாதிரியே இஸ்லாமியர்களுக்கும் டிஎம்கேல முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வர்றதாவும் பார்க்கப்படுது. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ.